அதனால தெரியும் நாளைக்கான அப்புறமா பார்த்தீங்கன்னா நிலா டிவோர்ஸ் வாங்குறதை எப்படியா தடுக்கணுங்கிறதுக்காக சோழன் அந்த போலீஸ் கிட்ட தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ்காரரும் சோழன் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பி நிலா கிட்ட கால் பண்ணி நீங்கள் டிவோர்ஸ் பண்ணினா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நிலாவும் அது கேட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. அடுத்து நிலா என்ன பண்ணுறது தெரியாமல் சோழன் வீட்டுக்கு வந்ததுவே சோழன் கிட்ட சொல்கிறாங்க, அந்த போலீஸ்க்கு எப்படி தான் இந்த விஷயம் எல்லாமே தெரியுதுன்னு தெரியல, நம்ம டிவோர்ஸ் வாங்க போகிறது அவருக்கு எப்படிங்க தெரியும், இந்த விஷயத்த சொல்லி என்ன மிரட்டுறாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழனும் கண்டிப்பாங்க நீங்களும் நானும் டிவோர்ஸ் வாங்கிட்டோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்ட் அப்பாவும் அம்மாவும் உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக அந்த ஆளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சோழன் நிலாவை மிரட்டுறாங்க. அதனால தயவு செய்துங்க உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன், தயவு செய்துங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இந்த உண்மை மட்டும் வெளில தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக உங்களை இந்த வீட்டில் உங்கள் அம்மா அப்பா விட்டு வைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, கொஞ்சம் யோசிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோழனும் நிலாவை பயமுறுத்துறாங்க. நிலாவும் ஒரு பக்கம் யோசிச்சு டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் மேடம் கிட்ட சொல்லிடுறாங்க. அடுத்த சோழன் நிலாவுக்கு பர்த்டேக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பயங்கரமாக கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நிலாவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சோழன் நிலாக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கொடுத்தா நீங்கள் போட்டுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவோ அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க நான் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நிலா சோழன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. புடவை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த புடவை கட்டிட்டு நிலா வராங்க. பயங்கரமாக அழகாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு சோழன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நிலா சீக்கிரமாகவே இத்தனுடைய காதலை ஏற்றுப்பான்னு சொல்லிட்டு பாண்டியன் நிலாக்கிட்டு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வானதி பாண்டியன் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கிறத வானதியோட அண்ணா பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷனாகி கோவப்படுறாங்க. வானதியை வீட்டில் போட்டு அடைச்சி வச்சுறாங்க. இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இந்த ரூமை தான் வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வானதி நான் காலேஜுக்கு போய் ஆகும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிக்கிறாங்க. நாங்கள் சொல்கிற பையன் கூட உனக்கு கல்யாணம் ஏற்பட நடக்க போகுது, அதனால இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளில போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வானதியை வீட்டில் அடைச்சி வச்சுறாங்க.